வணக்கம் 25 உங்களுடன் துரை. இன்னைக்கு நம்ம தேங்காய் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேங்காய் அடை பார்த்தீங்கன்னா இந்த விரத நாட்கள்ல சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு மாறுதலான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ இது நல்லா சாப்பிடலாம். ஹெல்தியான உணவும் கூட. வயிற்றுக்கு எந்த உபாதையும் பண்ணாது. சரி, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு நான் இங்க 3 கப் எடுத்திருக்கேன். இங்க தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா 1.5 கப் எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு. மிளகையும் சீரகத்தையும் நல்லா நுணுக்கி எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா இது பண்ணி முடிச்சிடலாம். இந்த தண்ணி விட்டு தான் நம்ம பிசைய போறோம். ஸோ தண்ணியை நான் சரியா எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாவுல நான் என்ன பண்ண போறேன்னா, உப்பு தேவையா சேர்த்துக்க போறேன். ரொம்பவும் போட்டீங்கனாலும் அந்த உப்பு ஒரு மாதிரி கரிச்சிடக்கூடாது. ஏன்னா அப்பதான் தேங்காயோட இனிப்பு தெரியணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் ரொம்பவே அளவான அளவு போட்டு கொஞ்சம் குறைச்சு போட்டா கூட தப்பு இல்லை. ஏன்னா தேங்காயோட இனிப்பு தான் நமக்கு கூட தெரியும். ஸோ உப்பு போட்டாச்சு. லைட்டா ஒரு பெசரி விட்டுருங்க. அந்த உப்பு நல்லா கலக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இதுல வந்து நுணுக்கி வச்சிருக்கேன் மிளகையும் சீரகத்தையும். மிளகு நல்லா இதுல உள்ள காரம் தான், மிளகுல உள்ள காரம் தான். தூக்கலா போட்டுக்கலாம். இல்ல குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா 2 ஒரு மிளகு வேணா குறைச்சிக்கோங்க. ஸோ அதை லைட்டா தூவி விட்டுருங்க. இந்த மிளகு சீரகம் அந்த நுணுக்கிய பொடியை வந்து நல்லா தூவி விடுங்க. ஸோ அதையும் நல்லா மெதுவா அப்படியே கலந்துக்கோங்க. நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லா பகுதியிலையும் அந்த மிளகு சீரகம் உப்பு எல்லாம் நல்லா கலக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் 1.5 கப் தேங்காய் திருவல் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஒரு முழு தேங்காய் இருந்ததுன்னா அந்த முழு தேங்காயுமே நீங்க போட்டுடலாம். அப்பதான் வந்து அந்த இனிப்பு நல்லா கொடுக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ முழு தேங்காய் இருந்தா நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாம் மிக்சியில தான் போடுறோம். அப்படியே தேங்காயை உதுத்து விட்டு தேங்காயை அப்படியே எடுத்து அப்படியே மிக்சியில பின்னாடி சுத்திடணும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க மிக்சியில ஒரு சுத்தி சுத்தி கூட இப்போ இந்த தேங்காய நல்லா இந்த அரிசி மாவுல நல்லா கிளறிக்கிறோம். சில தேங்காய் கொஞ்சம் தண்ணி சத்தா இருந்துச்சுன்னா அதுல உள்ள தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து. ஸோ நல்லா தேங்காயோட இந்த அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன போட்டிருக்கோம்னா நுணுக்கிய மிளகு சீரகம் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், திருவிய தேங்காய் போட்டிருக்கோம். முழு தேங்காய், நல்ல பெரிய தேங்காய், முழு தேங்காய அப்படியே திருவி எடுத்து அதை போட்டுருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துப்போம். நிறைய ஒரே நேரத்துல தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொல கொலன்னு போயிடும். அந்த அடை தட்டை வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அந்த மாதிரி அந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி குடிச்சா குடிக்க வரணும். அப்படியே நல்லா ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது. இப்ப கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டீங்கன்னா தேவையான அளவு நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் எடுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் எடுக்கிறேன். கடலெண்ணெய் விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த கடலெண்ணெயோட வாசனை இருக்கு. ரீஃபைண்ட் ஆயில் சில பேர் விடுவாங்க. வேணாம், நல்லெண்ணெயே விட்டுப்போமே, உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க சாப்பிடும் போது அவங்க ஹெல்த்தியாவும் இருப்பாங்க. ஸோ பெட்டர் நீங்க நல்லெண்ணெய் விட்டு பசைஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதுல ஒரு சிறிய கொய்யாப்பழம் அளவுக்கு உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சின்னதாவும் இருக்க வேணாம், ரொம்பவும் பெருசாவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப போட்டு காட்டுறதுக்காக ஒரு 3 உருண்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இட்லி துணி, வீட்டுல இட்லி ஊத்துவீங்க இல்லையா, அந்த துணிய ஒரு தட்டு அடியில போட்டு இந்த மாதிரி அடியில தட்டு வச்சு அது மேல இந்த இட்லி துணிய போட்டிருக்கேன். லைட்டா தண்ணி மெதுவா தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அந்த அடையை ஈஸியா நீங்க அந்த தோசை கல்லுல மாத்திக்க முடியும். ஸோ தண்ணியை நல்லா தொட்டுட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சுக்கோங்க. லைட்டா தண்ணி மட்டும் தொட்டுக்கிட்டீங்கன்னா போதும். எண்ணெயெல்லாம் எதுவுமே தண்ணி தொட்டு இந்த மாதிரி அடையா அடைய மெதுவா மெல்லிசா தட்டுங்க. ஏன் மெல்லிசா தட்டுறோம்னா அப்பதான் உங்களுக்கு வேகும். கனமா இருந்தா வேகாது. அதனால மெதுவா தேவைப்ப லைட்டா தண்ணி தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சிடாதீங்க. தண்ணியை விரல்ல தொட்டுக்கிட்டு அப்படியே மெதுவா அப்படியே மெதுவா அப்படியே மெதுவா அந்த அடையை நல்லா பக்குவமா தட்டுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிளகு சீரகம் எல்லாம் பார்க்க அழகா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அழகா தெரியுது. மிளகு சீரகம் எல்லாம் பார்க்கவே அழகா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இது அப்படியே நான் தோசைக்கல்ல போட போறேன். அப்படியே திருப்பி போட்டுறேன். போட்டுட்டு
மெதுவா அந்த துணியை எடுத்துருங்க. ஏன்னா அடியில தண்ணி நம்ம தெளிச்சதுனால, தண்ணி தடவுனதுனால ஈஸியா அந்த அடை வந்து துணி வந்து ஈஸியா எடுத்துரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த தண்ணீல வந்து நம்ம லைட்டா தண்ணி வச்சு தடவிட்டு, அதுக்கப்புறம் இந்த அடைய தட் அதே மாரி அடை தட்டும்போது லைட்டா த த தண்ணிய தொட்டு தொட்டு மெதுவா தட்டுனீங்கன்னா அழகா தட்ட வரும். ம். இப்ப அடை வந்து நம்ம அதுல போட்டோம் தோசை கல்லுல. ஸோ லைட்டா 1/2 ஸ்பூன் முதல்ல எண்ணெய் விடுங்க. எடுத்தோனே நெறைய எண்ணெய்லாம் விடணும் அவசியம் இல்ல. நல்லா 1/2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. மெதுவா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆன பிறகு டக்குன்னு எடுத்து போட்டீங்கன்னா, அந்த அடை உடைஞ்சிரும் இல்லையா? ஸோ ஒரு 1 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் திருப்பி போட்டோம்னா, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். அந்த அடை மேலேயும் ஒரு 2, 3 டிராப்ஸ் ஊத்திக்கோங்க. 2, 3 டிராப்ஸ் ரொம்பலாம் எண்ணெய் ஊத்தணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அந்த தேங்காய்ல உள்ள அந்த வாசனையும் தெரியணும். ரொம்ப எண்ணெய் ஊத்துனீங்கன்னா ஒரு மாதிரி. ஸோ நல்லா செவக்க விட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க இது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க இப்போ பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க இருப்பீங்க. இல்ல வேற ஏதாவது விரதம் இருக்கிறவங்க இருப்பீங்கன்னா, ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த அடை வந்து நீங்க எடுத்துக்கலாம். உடம்புக்கும் நல்லது. விரதத்தை முடிக்கும்போது உங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். இதை இறைவனுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டு பச்சரிசியில செஞ்சதுனால, இப்ப நீங்க விரதத்தை முடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த அடைய செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்க விரதத்தை சந்தோஷமா முடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, அடை நல்லா அழகா செவந்து இருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த அடைய 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா செவந்து இருக்கணும். சோ இதை அப்படியே எடுத்து தட்டுல அப்படியே மாத்தி அடை ரெடி. நீங்க பிரசாதமா நெய்வேத்தியம் பண்ணணும்னா சாமிக்குள்ள பாத்திரத்துல எடுத்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். நன்றி. இப்போ தேங்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெங்காய சட்னி. இது ஆல்ரெடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. வெங்காய சட்னி சர்வ் பண்ணி வெங்காய சட்னி வச்சு சர்வ் பண்ணிடலாம். வணக்கம் 25, உங்களுடன் துரை. இப்போ நாம சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெங்காய சட்னியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இருப்பு சட்டியில போட்டு வதக்கலாம் வேணாம். சீக்கிரம் கெட்டு போகுது. உடனே நம்ம இதை ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்துக்க மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா காரமா சாப்பிடுவீங்கன்னா நீங்க 2 மிளகாய் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 5 மிளகாவே போடும்போது தேவையான அளவு உப்பு. கடைசியா அரைச்சு முடிச்ச பிறகு நம்ம கடுகு கருவேப்பிலை தாளிச்சு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு போச்சு. பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நம்ம கழுவி வச்சுட்டே ஆல்ரெடி உரிச்சு கழுவி வச்ச வெங்காயம் அப்படியே போடுறேன். அதோட 5 6 வரமிளகாய் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சோ இதை அப்படியே அரைச்சு எடுத்துட வேண்டியதுதான். பாத்தீங்கன்னா இது தண்ணி விடவே தேவையில்லை. அந்த வெங்காயத்துல உள்ள தண்ணியே போதும். சோ நீங்க தண்ணி விட தேவையில்லை. இப்போ சட்னியை வந்து நம்ம சர்வ் பண்ற பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன். ஸோ நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம். தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடியா இருக்கு. ஸோ நல்லா இருப்பு சட்டி முன்னாடி லைட்டா ஒரு கழுவி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து இருப்பு சட்டி நல்லா சூடாக வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறோம். ஏன் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் உபாதை பண்ணாது. ஸோ மெயினான விஷயம் இதில் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறது தான். நல்லா காஞ்சிருச்சா? ஸோ இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா கொதிக்கணும். நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறாம போட்டிங்கன்னா கடுகு வெடிக்காது. அது நல்லா வாசனையாகவும் இருக்காது. கடுகு நல்லா வெடிச்சாதான் வாசனையா இருக்கும். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனாலும் உங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும். ஸோ நீங்க வந்து அந்த எண்ணெய் சூடாரம்பியே வெயிட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. இப்போ வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா டக்குன்னு இப்போ நான் சின்ன வெங்காயத்தில் பண்ணியிருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயத்துலையும் பண்ணிக்கலாம்.
முக்கியமான விஷயம் இந்த சட்னி அரைக்கும்போது தண்ணி விட்டுறக்கூடாது. அந்த வெங்காயத்துல உள்ள தண்ணியே அதுக்கு போதுமானது. இது பாத்தீங்கன்னா நீங்க 2 நாள் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வதக்காததுனால கெட்டு போகாதுன்றது. இது டக்குன்னு கெட்டு லைட்டா சூடு ஏறிடுச்சு. ஸோ நம்ம முதல்ல கடுகு போட்டுக்கணும். போட்டோன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா பக்குவமா சூடாயிடும். இப்போ வெடிச்சுட்டா போட்டோன்னு வெடிக்கிட்ட பாருங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு எண்ணெய் சூடு ஏறி இருக்கும். அப்புறம் அதுல கொஞ்சம் கடுகு போட்டு இப்ப நான் வந்து சின்னதா ஒரு இது சேர்த்துட்டேன். ஸோ நல்லா வெடிக்கட்டும். நல்லா செவக்கட்டும். லைட்டா ஒரு முறை வறுக்கணும். நல்லா செவந்துடும். அப்புறம் ஒண்ணும் இல்ல. இத அப்படியே எடுத்து இதுல ஊத்திட வேண்டியது. ஊத்தி கலந்து வச்சுட்டீங்கன்னா 2 நாளைக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அற்புதமா இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். மெயினா வந்து இட்லி, தோசைக்கு நல்ல காம்பினேஷன். உடனே சீக்கிரமா செஞ்சிடலாம்.